பாஜக ஆட்சியில் பாஜக ஆட்சின்னு சொல்றதை விட மோடி ஆட்சியில் ஜனநாயகம் பாதுகாக்கப்படுதா இல்லை பாதிக்கப்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஜனநாயகம் அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக ஜனநாயகம் அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்தியா அப்படின்ற பேரை பாரத் அப்படின்னு மாற்றணும்னு சொல்லும்போது ஆல்ரெடி அது இந்தியா என்ற பாரத் அப்படின்ற ஒரு பேர் இருந்தாலும், ஆனால் அவங்க மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம்னா, ஜனநாயகம் கொல்லப்படும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். இந்த அரசுனால ஜனநாயகத்திற்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு காரணத்தினால தான் நம்ம எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தோம். அது படிப்படியாக எத்தனை நிகழ்வுகள் அப்படின்னு இந்த வீடியோவில் சுட்டி காட்ட போகிறேன். அரசியலமைப்பு சட்டம் 370 நீக்கப்பட்டது. அது 370 என்னன்னா, ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எல்லை பகுதியாக இருக்கு. அதனுடைய பாதுகாப்புக்காக இயற்றப்பட்ட சட்டம் தான் 370. அங்கே வேற ஒரு மாநிலத்தார் வேற ஒரு நாட்டை சேர்ந்தவங்க இடம் வாங்கணும் அப்படின்னா இடம் வாங்க முடியாது. அங்கே இருக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணாலும் அங்கே போயிட்டு இடம் வாங்கி குடியேற முடியாது. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சில கட்டுப்பாடுகள் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு விதிக்கப்பட்டிருந்துச்சு அரசியலமைப்பு சட்டம் 370 படி. அதை நீக்கிட்டாங்க பாஜக ஆட்சியில, மோடி ஆட்சியில. ரெண்டாவது ஒரு சின்ன டாபிக், தமிழ்நாட்டை பத்தி பேசிடுவோம். அண்ணாமலை, நிர்மலா சீதாராமன் 2 பேரும் முதலமைச்சர் ஸ்டாலின் எதுக்கு இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக டெல்லிக்கு போனாரு, வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வராம அங்கே போயிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றம் சாட்டியிருக்காங்க. அது சரியான குற்றமும் கூட. சரிங்களா? ஆனா அதே மாதிரி அண்ணாமலை கிட்ட ஏன் இந்தியாவுடைய பிரதமர் இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலத்துல இப்படி ஒரு பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கு, அதை பார்க்க வரல அப்படின்னு கேட்கும்போது, பத்திரிகையாளர் கேட்கும்போது, பிரதமருக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லிட்டு அடுக்க அடுக்கியிருக்காப்ல. மோடி அதே பிரதமர் ஒரு வாரத்துல ஜனவரி 2ஆம் தேதி திருச்சியில புதிய விமான நிலைய கட்டடம் திறக்கிறாங்க. அதுக்கு திறந்து வைக்கிறதுக்கு சிறப்பு விருந்தினரா வராரு. வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட சென்னை மக்களையோ தென் தமிழகத்து மக்களையோ பார்க்க வராத மோடி ஆனா திருச்சியில ஏர்போர்ட் ஓபன் பண்றதுக்கு வராரு. சரிங்களா? நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்கன்னா, தமிழகத்துக்கு போதுமான தொகை ஒதுக்கியாச்சு, இந்த வெள்ளப்பெருக்குக்கு வெள்ளத்தால ஏற்பட்ட சேதத்துக்கு போதுமான தொகை ஒதுக்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஓகே, அதாவது அதே மீட்டிங்ல என்ன சொல்றாங்கன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் பேரிடர் வெள்ள பேரிடர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சு அதற்கான நிதி கேட்கிறாங்க. அதை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்க. அதாவது NDRF, நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு SDRF அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு மாநிலத்துல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சேதம் ஏற்பட்டாலோ இல்ல வருடம் நம்ம கட்டக்கூடிய வரியில இருந்து மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்டு தான் SDRF, ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு. அது அந்த மாநிலம் அந்த வருடம் பெரிய பாதிப்புக்கு பெரும் சேதம், முக்கியமா சைக்ளோன், சுனாமி, இந்த மாதிரி ஏதோ ஒன்று நிலநடுக்கம், அந்த மாதிரி ஏதோ ஒரு இயற்கை பேரிடர்னால அந்த ஸ்டேட் மக்கள் பாதிக்கப்பட்டா அதை நம்ம பேரிடர் அறிவிச்சு நேஷனல் டிசாஸ்டர் அறிவிச்சு அதற்காக ஸ்பெஷலா ஒரு ஃபண்டு ரிலீஸ் பண்ணணும். அது இந்தியாவில் அந்த ஒரு நடைமுறையில இருக்கு. ஆனா அப்படி ஒண்ணு நடைமுறையிலேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் கட்டுக்கதை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒண்ணு நடைமுறையிலே இல்லை, ஆனா இது மாதிரி நாங்க இது வரைக்கும் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டுக்குமே கொடுத்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதை கட்டிக்கிட்டு இருக்காங்க. தேசிய பேரிடர்வு, அதாவது நேஷனல் டிசாஸ்டர்ன்ற அனௌன்ஸ்மெண்ட் மத்திய அரசு அனௌன்ஸே பண்ணல. வேற ஸ்டேட்டுக்கு பண்ணாங்க, தமிழ்நாட்டுக்கு பண்ணல. இல்லைங்க, அந்த சிஸ்டமே இல்லைங்க. நீங்க உங்க ஸ்டேட்ல வேணா பினான்ஸ் கமிஷனும் அதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்குன்றதுனால அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற அந்த ஃபண்ட் இருக்கு பாருங்க, ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட், அதுல இருந்து 10% வரைக்கும் எடுத்து இதுக்கோசம் உபயோகிக்கலாம் அப்படிங்கிற கைட்லைன்ஸும் கொடுத்திருக்காங்க. ஆனா 2015 கர்நாடகாவுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் கொடுத்திருக்காங்க. இந்த இது எல்லாருக்குமே தெரியும், பத்திரிகையில இப்பவும் போய் நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தோம்னா பார்த்துக்கலாம். இப்படி தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்திய அரசாங்கம், அதாவது ஒன்றிய அரசாங்கம் ஓரவஞ்சம் பண்ணுது. சரிங்களா? அதுக்கடுத்து இப்ப நாடாளுமன்றத்துல வண்ண புகை குண்டுகள் வீசப்பட்டது.
இது வந்து 1929 பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து ஆட்சியில இருக்கும்போது ஒரு முறை நாடாளுமன்றத்துல வந்து இது மாதிரி வெடிக்காத சிறு மருந்துகள் உடைய வெடிகுண்டுகள் வீசப்பட்டது. 1929 பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும் போது 1929 வந்து இது மாதிரி வந்து நாடாளுமன்றத்துல குண்டு வீசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இவ்வளவு வருஷம் கழிச்சு மோடி அரசாங்கம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இத கண்டிச்சு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்க. அப்படி கேள்வி கேட்கப்பட்ட எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்றாங்க. 1 by 1 இது வரைக்கும் 141 எம்பிஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஜனநாயகத்திற்கு முரணானது. அதாவது ஒரு ஆர்டிக்கல், அதாவது ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை நீக்குறாங்க, எம்பிக்களை வந்து நாடாளுமன்றத்துல இருந்து வெளியேற்றுறாங்க. நம்மளுடைய கட்சியை சார்ந்தவங்க மட்டும்தான் இருக்காங்க, நம்மளை கேள்வி கேட்கறதுக்கு ஆளே இல்லை. நான் என்னை கேள்வி கேட்டா அடிச்சு உன்னை விரட்டி விட்டுருவேன், ஊரை விட்டு விரட்டி விட்டுருவேன் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். இன்னைக்கு 370 நீக்கிறவங்க இப்ப நாடாளுமன்றத்துல எதிர்கட்சியை கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னா அவங்க விருப்பத்துக்கு அரசியலமைப்பு சட்டத்துல எதை வேணாலும் நீக்கலாம், எதை வேணாலும் சேர்க்கலாம். சரிங்களா? இது வந்து ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய படுகொலை. சரிங்களா? வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட தமிழக மக்களுக்கு நேஷனல் டிசாஸ்டர்னு சொல்லி ஃபண்ட் ஒதுக்க முடியாத இதே அரசாங்கம் 2018-19 உத்தரப்பிரதேசத்துல கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு 6000 கோடி, எவ்வளவு 6000 கோடி அமௌண்ட் வந்து ஒதுக்கி இருக்காங்க. அதை நான் டிஸ்பிளேல காமிக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். பெண்களுடைய பாதுகாப்பு, மல்யுத்த வீராங்கனைகளுக்கு வந்து இந்த ஆண்டு தொடக்கத்துல இருந்து இந்த இஷ்யூ ஒரு பெரிய இஷ்யூ. இதை பத்தி தனியா ஒரு வீடியோ பண்றேன். இந்த ஆண்டு தொடக்கத்துல இருந்து பாலியல் தொல்லைகள் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய குறைகளை வந்து அவங்க அடிக்கடி வந்து வெளியில வந்து சொல்லி இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பாலியல் சீண்டுதல்கள் இருக்கு, இந்த மாதிரி பாஜக நிர்வாகத்தை சேர்ந்தவங்க, இந்த மாதிரி தலைமையில இருக்கக்கூடியவங்க, இதை நடத்தக்கூடியவங்க வந்து மல்யுத்த வீராங்கனைகளுக்கு வந்து இந்த மாதிரி பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருடம் ஆரம்பத்துல இருந்து இதை நியூஸ் சேனல்ஸும் சரி எல்லாமே வந்து ஆரம்பத்துல இருந்து பதிவு பண்ணிக்கிட்டு வராங்க. எங்களுக்கு வந்து ஒரு பெண் தலைவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா திரும்பவும் இந்த பாஜக அரசு அவங்களுக்கு தலைவராக யாரு பாலியல் சீண்டுதல் பண்ணாங்களோ அவங்களே போட்டிருக்காங்க. அதுக்கு தலைவராக இருக்கக்கூடிய, அதாவது மல்யுத்த வீராங்கனைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ட்ரெயினர் வந்து ஒரு ஆண், அவரும் சேர்ந்து பத்மஸ்ரீ விருது பெற்ற ஒரு ஆண், அவரும் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சு அவருடைய பத்மஸ்ரீ விருதை மோடி வீட்டின் வாசல் முன்னால வச்சுட்டு அவங்க எல்லாருமே அதுல இருந்து விலகி இருக்காங்க. இதுவும் ஒரு ஜனநாயகத்திற்கும் பெண்களுக்கும் ஒரு எதிரான ஒரு செயல். இப்படி ஒவ்வொன்றாக மோடி அரசாங்கம் வந்து ஜனநாயகத்தை கொலை செய்யறது மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகிறது.